آمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சில நாளாக உடம்புடைய நோய்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் கொஞ்ச நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் இவைகளை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த உள்ளத்துடைய நோய் எங்களை அறியாமலேயே எங்களுடைய ஈமானை நாங்கள் இழந்துடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. எங்களுக்கு விளங்காது, ஆனால் எங்களுடைய ஈமான் குறைஞ்சு கொண்டே போகும், அமல் சுடுபாட்டு கொண்டே போகும். உள்ளத்தால் ஏற்படுகிற நோய்களை பற்றி உலமாக்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. முனாஃபிக் தன்மை, முகஸ்துதி, பெருமை, தற்பெருமை, மனக்கசப்பு, ஒரு மனுஷனை பற்றி மனக்கசப்பு வாருது, கஞ்சத்தனம், பேராசை, வீணாக கோவப்படுறது, துனியாவுடைய ஆசை, கெட்ட எண்ணங்கள், இப்படி நிறைய உலமாக்கள் இந்த உள்ளத்தால் ஏற்படுகிற நோயை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடம் உள்ளத்தால் ஏற்படுகிற நோய்களில் ஒன்றுதான் ஹசத், பொறாமை. இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா விஷயங்களும் முக்கியமான, இதுவும் இந்த உள்ளத்தால் ஏற்படுகிற நோய்கள் ஆக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. என்ன பாருங்க, அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபலக்கில் அல்லாஹு தாலா சில விஷயங்கள்லிருந்து பாதுகாப்பு தேடுற என்று சொல்ற நேரம் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்ற நேரத்தில் பொறாமக்காரர்களுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம் என்று துவா செய்வோம். இப்போ நாங்கள் சூனியத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறோம், ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுறோம். இதே போல எங்களோட துவாக்கல்ல பொறாமக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் பாதுகாப்பு தேடவும் வேணும். பொறாமை என்ற என்ன? பொறாமை என்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஒரு விஷயத்துல அது எங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவருக்கு கிடைக்க கூடாதுன்றதுதான் பொறாமை என்றது. சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்காது, இன்னொரு ஆளுக்கு கிடைச்சிக்கும். எங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அடுத்தவருக்கு கிடைக்க கூடாது என்று நினைக்கிறதா என்ன? பொறாமை. உள்ளத்தால வார ஒரு நோய். இந்த பொறாமை என்றது அவ்வளு தன்பின் அஸல்லாஹு பிஹி ஃபிஸ் ஸமா, வானத்துல ஏற்படுத்தப்பட்ட முதலாவது பாவம் பொறாமை. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு மலக்குமார்களுக்கு சொன்னா நீங்க சுஜூது செய்யுங்க. இப்ப ஷைத்தான் சொன்னான், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், நீ என்னை நெருப்பால படைச்சுகிறாய், மனுஷனை மண்ணால படைச்சுக்கிறாய், களிமண்ணால. இப்ப பொறாம வந்துச்சு. களிமண் நெருப்பை விட பெரிய சொண்டு இல்லை, நெருப்பு தான் ஆக பெரிய இடத்துல. அப்ப நானே இப்படி சுஜூது செய்யல, பொறாம உண்டாகிச்சு அவனுக்கு. எனக்குத்தான் அவன் சுஜூது செய்யணும், நான் சுஜூது செய்ய தேவையில்லை. இந்த பொறாம தான் முதலாவது வானலோகத்தில் ஏற்பட்ட முதலாவது பாவம். வஅவ்வலு தன்பின் அஸல்லாஹு பிஹி அல் அர்த், இந்த பூமியில் ஏற்பட்ட முதலாவது பாவமும் பொறாமதான். உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு பிரசவத்தில் 2 புள்ள கிடைக்கும், ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள. அடுத்த பிரசவத்தில் ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எடுப்பாங்க. அப்ப திருமணத்துடைய முறைப்படி முதலாவது பிரசவத்தில் பிறந்த ஆம்பளை புள்ளையும் 2வது பிரசவத்தில் பிறந்த பொம்பளை புள்ளையும் திருமணம் முடிக்கணும். இப்ப ஹாபிலோட பிறந்த பொம்பளை புள்ள ரொம்ப அழகான ஒரு புள்ள, ஹாபிலோட பிறந்த பொம்பளை புள்ள அவ்வளோ அழகில்லாத ஒரு புள்ள. இப்ப காபிலுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு, எப்படி நான் என்னையோட பிறந்த புள்ளை விட்டு கொடுக்கறது, இவ அழகா ஐக்கிறாவே,
இவருக்கு முடிச்சு கொடுக்க மாட்டான். ஒரு பொறாமை வந்துச்சு. அல்லாஹ் அவங்க 2 பேருக்கும் தீர்ப்பு அளிக்கிறதுக்கு குர்பான் கொடுக்க சொன்னான். 2 பேரும் ஒரு ஆடு அறுத்து, ஒருத்தரும் ஒரு ஆடு அறுத்து குர்பான் கொடுத்தாங்க. ஃபத்துகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர். ஒரு ஆளோட குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, இன்னொரு ஆளோட குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஹாபிலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, காபிலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்ப காபிலுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு, ஹாபில் மீது கொலை செஞ்சான். உலமாக்கள் எழுதுறாங்க, பெரிய பாவங்கள் நிகழ்றதுக்கு தாயாக இருக்கிறது பொறாமை. ஒரு ஆளை பத்தி நான் குறை பேசணும், சும்மா பேசல, அவரை பத்தி என்ன சார் ஒரு பொறாமை ஒன்று என் உள்ளத்துல நிற்கணும், இருந்தாதான் அவரு பேசிப்படும். ஒரு ஆளை சூனியம் செய்யணும், சும்மா சூனியம் செய்யறலே, பொறாமை ஒன்று இருக்கும். இட்டு கட்டணும், அல்லது பொய்யான ஏதாவது ஒன்று சொல்லணும், இல்லாட்டி கேவலப்படுத்தணும். அதோட ஆரம்ப நோய், ஆரம்ப பிரச்சனை எதுவாய்க்கும்? பொறாமையாத்தான் இருக்கும். இப்ப சும்மா யோசிங்க, பொறாமை யாரோட கூடுதலா வாரங்களுக்கு? பொறாமை இருக்குதானே, இந்த பொறாமை கூடுதலா யாரோட வரும்? யார் எங்களுக்கு நல்ல அறிமுகமா இருக்கிறாங்களோ அவங்களோட தான் என்ன வரும்? பொறாமை வரும். உதாரணமா, ஸ்ரீலங்கால O லெவல்ல 9A எடுத்த புள்ளையோடு கொழும்புல இருக்கேன்னு வைங்களேன். இவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. பாராட்டி தள்ளுவோம், பாராட்டி தள்ளுவோம். பாராட்டுவோமா? இப்ப பொறாம வரும். எங்கேயோ ஒருத்தன் BMW கார் வாங்கியிருப்பான், அவனை புகழ்ந்து கொண்டிருப்போம். எங்களோட எங்களோட வீட்டோட பக்கத்தில் இருக்கிற புண்ணுக்கு இருக்கிற ஒரு ஆள் கார் ஒன்று வாங்கினா இப்ப என்ன வரும்? பொறாம வரும். இப்ப நாங்க சொல்லுவோம், வந்து சம்பாதிப்பு சார் இல்ல, இவர் எப்படி டக்குன்னு முன்னேறினாரு. மிச்சம் பொறாம வார யாரோடன்னா, எங்களுக்கு யார் அறிமுகமோ அவங்களோட தான் வரும், பொறாம வரும். அதனால சொல்றேன், இந்த பொறாம வராமிக்கிறதுக்கு பாராட்டி பழகுங்க, மக்களை பாராட்டுங்க. ஒரு புள்ள நல்லா படிச்சு வராரா, பாராட்டுங்க. ஊர்ல உங்களோட ஊர் புள்ள ஒன்று ஒரு பயான் செய்யறாரா, பாராட்டுங்க. ஏண்ட புள்ள ஆலிம் இல்லைதான், ஏண்ட புள்ள ஆலிம் இல்லை, ஏண்ட புள்ள டாக்டர் ஆகும் இல்லை, ஆனா பொறாமப்பட வேணும், அவரை பாராட்டுங்க. எங்கட பேர புள்ள சரி குறைஞ்சுதானே வாங்கும், ஆலிமா டாக்டரா வரும். அப்ப முதலாவது பொறாமை என்றது யாரோட வருமென்ற, மிச்சம் எங்களுக்கு யாரு நெருக்கமா இருக்கிறாங்களோ இவங்களோட தான் பொறாமை கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமதியில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தப்ப இலைக்கும் தாஉல் உமமி கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த உம்மத்துக்கு வந்த நோய் உங்களுக்கு பீடித்து விட்டது. நாங்க யார பார்த்து சொல்ற? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்த கூட்டத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட நோய் உங்களுக்கும் பீடித்து விட்டது என்று சொல்லிட்டு சொன்னாங்க, அல் ஹசத் வல் பக்லா, பொறாமையும் விரோத தன்மையும் உங்கள்கிட்ட வந்தாச்சு. சும்மா யோசிங்க, இன்னைக்கு 5 பெருநாள் 9 பெருநாள் வந்துச்சு, எங்களோட விரோதியா ஈக்கிற ஆள்கள் எத்தனை பேர் தேடி போய்த்து சலாம் கொடுத்தோம். பள்ளியில் கொடுத்த கதை வேற, தேடி போய்த்து உள்ளத்துல ஒரு நாளும் குரோதங்களை வச்சுக்கொள்வான. பிரச்சனை வரும், மனுஷன் இருந்தா பிரச்சனை வரத்தான் செய்யும், வாய்த்தக்கம் வரத்தான் செய்யும், மனக்கசப்பு வரத்தான் செய்யும். அது மிச்ச நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த படத்தை ஓட்டக்கூடாது, உடனே அதுக்கு ரிட்டர்ன் போகணும், மன்னிப்பை கேட்கணும், ஒரு டீ ஒன்று ஊற்றி கேட்கணும், ஒரு பிளேன் டீ ஊற்றி கேட்கணும், தண்ணி ஒன்று தாங்க, பேசணும். குரோதம் ஆக முக்கியமான ஒரு பாவம் எங்களோட சமூகத்தில் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹியல் ஹாலிகா, சொன்னாங்க இந்த கோபம் என்றது, பொறாமை என்றது இது மொட்டை அடிக்கக்கூடியது, அதாவது சிரைக்கக்கூடியது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. லா கூலு தஹலிகு ஷஅர, முடிய சிரைக்கிறது நான் சொல்லல, வலாக்கின் தஹலிகு தீன, தீன சிரைச்சிடும் என்று சொன்னாங்க. பொறாம பட்டு 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 எங்க போய்த்து முடிஞ்சிடும், தீன கணக்கெடுக்கவே மாட்டாங்க. உதாரணமா ஒரு ஆள் குர்ஆன ஆயத்தை சொல்லி பயான் செய்யணுவீங்களே, இவர் ஹக்க சொல்றாரு, உண்மையே சொல்றாரு, சொல்றவர் மீது இவருக்கு ஒரு பொறாமை ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல பொறாமை ஒன்று இருக்கு. இவர் சொல்ற குர்ஆன் ஆயத்தை அவர் எடுத்து நடப்பாரா?
யாரும் எடுக்க மாட்டார். தஹலிக்கு தீன், தீன் அப்படியே என்ன செஞ்சிடும், சிறைச்சிடும், பின்பற்றவே மாட்டார். இமாம்கள் சொல்றாங்க, இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் ஹஸது மின் அதாவத்தின் நிஅம், இந்த பொறாமை என்றது அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றா. பொறாமை என்றது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்கு எதிராக. இந்த பொறாமை படுறதால் ஏற்படுகிற விளைவு ஒரு ஏழு இருக்கு, கடைசி விளங்கப்படுத்துறேன். அதுல சொன்னாங்க, வஹுவ மின் அஹ்லாக்கில் யஹூத், இந்த பொறாமை என்றது யஹூதிகளுடைய குணம் என்றாங்க. இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ், முஸ்லிம்களுடைய குணம் இல்லை. இப்ப பாருங்க, இந்த யூதர்கள் ஏன் நபி அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை? அவங்களுக்கு தெரியும் ஒரு நபி வரப்போறாருன்றது தெரியும். ஆனா அவங்க எதிர்பார்த்த யாரிடத்துல இருந்து, எங்கள்கிட்ட இருந்து வரும் என்று எதிர்பார்த்தாங்க. குறைசி வம்சத்துல இருந்து வாரன்னு எதிர்பார்க்கல. இவங்களுக்கு ஒரு மனத்தாள் வந்துச்சு, மன பிரச்சனை வந்து ஒரு பொறாமை வந்துச்சு தான் என்ன செய்யல, அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. இன்றைக்கு நடக்கிற எல்லா யுத்தங்களையும் பாருங்களேன், முதல்ல ஆரம்பம் என்ன, பொறாமை. முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறாங்க, ஒரு பொறாமை. முஸ்லிம்களுக்கு பொருளாதாரம் மிக ஒரு பொறாமை. எங்கட நாட்டில் நடந்த பிரச்சனைகள், அழிவுகள், சிக்கல்கள் என்ன ஆரம்பம், பொறாமை. முஸ்லிம்கள் எப்படி தலை தூக்கிக்கிறாங்க, எப்படி வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரிகளை கண்டா துவா செய்யும், அவங்க தீனுக்கு உதவி செய்வாங்க, மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு பொறாம பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் கூடுதில்லையே. ஒரு ஆள் பிசினஸ் ஒன்று செஞ்சு முன்னேறி கொண்டு போறாரு, வாகனம் ஒன்று எடுத்து முன்னேறி கொண்டு போறாரு. இப்ப நான் பொறாம பண்றதால எனக்கு என்ன சரி பெனிஃபிட் கிடைக்குமா? எனக்கு ஒரு நாள் பெனிஃபிட் கிடைக்கிறது. முஆவியத் இப்னு சுஃபியான், அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லைஸ ஃபி ஹிசாலி ஷர்ரி, தீய குணங்களில் அஅதல மினல் ஹஸதி, பொறாமையை விட மிக நீதமான தீய குணம் எதுவுமே இல்லையா. ஏண்டா சொல்றாங்க, பொறாமப்படுற நேரம் யாரின் மீது நாங்க பொறாமப்படுறோமோ அவருக்கு அந்த விளைவு வாரத்துக்கு முன்னால் யாருக்கு வந்துடுமா, பொறாமப்படுற ஆளுக்கு வந்துடுமா. அவ்வளவு நீதமாக பொறாமை என்பது விளையாடு. அப்துல்லாஹ் இப்னு முஅத்தஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் ஹஸது தாஉன் முன்சிஃபுன், இந்த பொறாமை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு நோய். அது யாரின் மீது நாங்க பொறாமப்படுறோமோ அவரை விட தீங்கு யாருக்கு கிடைக்கும், யாரு பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் தீங்கு வரும். நான் உங்கள் மீது பொறாமப்பட்டா உங்களுக்கு தீங்கு வாரத்தை விட கூடுதல் யாருக்கு வரும், எனக்கு தான் வரும். அல்லாஹ் கிட்ட அடிக்கடி துஆ செய்யுங்க, மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். இந்த பொறாமையால் ஏற்படுகின்ற முக்கியமான 7 விளைவுகள். முதலாவது அல் இஅ்திராது அலா கலாஇல்லாஹி வ கத்ரி, அல்லாஹ் பங்கீடு செஞ்ச ஒன்றின் மீது எங்களுக்கு திருப்தி இல்லாம நாங்க இருக்கிறோம். முதலாவது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சொல்ற நாங்க பங்கு பிரிச்சிட்டோம். இவர் ஆலிம் ஆகணும், இவர் ஹாபிஸ் ஆகணும், இவர் பிசினஸ் மேன் ஆகணும், இவர் நீதிபதி ஆகணும், இவர் பள்ளி தலைவர் ஆகணும் என்றது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான். இப்ப நாங்க பொறாமப்பட்டா அல்லாஹ்ட கலாக்கதிரில் நாங்க என்ன செய்யறோம், குறுக்கிடுறோம். அல்லாஹ் செஞ்சது பிள்ளைன்னு சொல்றோம். அதுதான் அர்த்தம். பொறாமட விளைவு அதுதான். பொறாமட சுருக்கம் என்னண்டா, அல்லாஹ் முடிவு செஞ்ச ஒண்ட நாங்க சொல்றோம், யா அல்லாஹ் நீ பிழை செஞ்சிட்டாய் என்றதான் சொல்லாம சொல்றோம் பொறாமை என்பது. பெரிய பாவம். பொறாமை என்பது ஒரு பெரிய பாவம். இரண்டாவது, ரஹாபுல் ஹசனாத், நல்ல அமல்கள் எல்லாம் போயிடும் பொறாமையால. அபூதாவுதுல ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஹஸத, உங்களுக்கு நான் பொறாமைப்படுறது எச்சரிக்கை செய்கிறேன் என்றாங்க. எச்சரிக்கை என்ன? முன்னுக்கு வாகனம் ஓட்டிக்கொண்டு போற நேரம் சிக்னல் லைட்டை போட்டு காட்டுவான், ஹெட் லைட்டை போட்டு காட்டினா என்ன அர்த்தம், முன்னுக்கு டிராஃபிக் போலீஸ்ல இருக்கிறேன், அது நல்லவன் சார்லையா, நான்டா காட்டுற இல்லை, காட்டவும் கூடாது. ஏன்னா தெரியுமா, தவறு செய்யாம இருக்கிறதுக்கு அங்கே தவறுண்டு தானே அவன் செய்யறா, நாங்கள் என்ன செய்யக்கூடாது,
அவரை ரோட்ல போறேன்னா தவறு இல்லாம தான் போகணும். ஹெட்லைட் காட்டுற என்ன, அட நீ தவறு செஞ்சு கொண்டு வந்து இப்ப லேட் ஆகுற மாதிரி தானே. மனுஷத்தன்மையில காட்டுனது வேற விஷயம். ஆனா நடைமுறையில பார்த்தா நாங்க ஒரு பிழை ஒன்று தான் செய்யறோம். என்ன செய்யறோம்? பிழை ஒன்று தான். சும்மா யோசிச்சு பாருங்க. அவன் சும்மா ஓவர்டேக் பண்ண அப்படி இப்படி போவான். இப்ப நாங்க ஹெட்லைட்டை காட்டணும், அவன் ஓவர்டேக் பண்ண மாட்டான். அப்ப நாங்க என்ன செய்யறோம், அவனை அந்த பிழையிலிருந்து அவனை கொஞ்சம் ஒரு நாங்க சேவ் பண்ற மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும், சிலவங்க மனுஷ தன்மைக்கு செய்வாங்க. சரி, அப்ப எச்சரிக்கை விடுறோம். முன்னுக்கால இருக்கிறான் ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஹஸத, உங்களுக்கு நான் பொறாமை எச்சரிக்கை செய்கிறேன். பொறாமப்படாதீங்க, எச்சரிக்கை செய்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇன்னல் ஹஸத, நிச்சயமாக பொறாமை என்பது யஅக்குலுல் ஹஸனாத் தமா தஅக்குலுன் நாரு அல் ஹதப, நெருப்பு எப்படி விறக சாப்பிடுறோமோ அதே போல உங்களோட அமல்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். இப்ப நீங்க 2 குர்ஆன் ஓதிட்டீங்க, ஓதிட்டு வீட்டுக்கு போறீங்க, மஹ்ரிபுக்கு இல்லாட்டி இஷாக்கு போறீங்க. வைஃப் சொல்றா, பாருங்கவா அடுத்துட்டு மகளுக்கு நல்ல ஒரு வரம் கிடைச்சிக்கு, நல்ல ஒரு இடத்துல பேசி முடிச்சு செஞ்சுட்டாங்க, இப்ப எங்களுக்கு ஜெலஸ், நாங்க நம்பர் தேடி உடைச்சிடுறோம். 2 குர்ஆன் ஓதி நன்மை கிடைக்குமே எங்களுக்கு? எல்லாம் அழிஞ்சாச்சு. இந்த கல்யாணங்கள் உடைக்கிறது எல்லாம் நிறைய பேர் நலவுக்கு அல்ல, பொறாமைக்கு, வஞ்சகத்துக்கு. ஒரு ஆள் விசாரிக்கிறாரு, யதார்த்தத்தை உண்மையை சொல்லுங்க, பொய்யை சொல்லி உடைக்க வேணும். உடைக்கிறேன்னா அது பொறாம தான், முதலாவது பொறாம. இந்த வரம் இவருக்கு கிடைக்க கூடாது. அவர் 2வது ஏற்படுற விளைவு என்ன? தஹாபுல் ஹசனாத், நல்ல அமல்கள் எல்லாம் பேய்த்திடும். 3வது அல்ஹம் வல் கம், கவலையோடு இப்பார் பொறாம பண்றவன். இவனுக்கு தூக்கம் வராது, இப்படி கார் எடுத்தான் இவன், வளமையா 10 மணிக்கு தூங்குறவன் கார் எடுத்தோடனே இவர் தூக்கம் போகும் 12 மணிக்கு. இப்படி முன்னேறான் இவன். அடுத்த வீட்டு புள்ள எப்படி கேம்பஸ் போயிடுச்சு, கவலை கூடிக்கொண்டே இருக்கு. அப்ப முன்னேறினவருக்கு நோயா, நினைக்கிறவனுக்கு நோயா? நினைக்கிறவனுக்கு தான் கம், கவலை வந்து கொண்டே இருக்கு. 4வது சொல்றாங்க உலமாக்கள், இஃப்சாதுல் அலாகாத்தி பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துமா. பொறாமை என்று பிரிவினை ஏற்படுத்தும். அங்க யாரையும் சேர்த்து போடுற இல்ல, எல்லாம் பிளவு தான் உண்டாக்கும். 6வது மன்உ ஸாஹிபிஹி மின் ஷுக்ரில்லாஹி, இது ஒரு முக்கியமான விஷயம். பொறாமை படுறதால அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்துக்கு தானே, இதை நாங்க சுக்ர் செய்யறது இல்லாம ஆகிடுவோம். பொறாமை பண்றேன்னு என்ன அர்த்தம்? உதாரணமா, நான் குடிசையில இருக்கிறேன், என்ன பக்கத்து விட்டான் வந்து பில்டிங்கோட கட்டிட்டான், ஸ்லப் ஒன்று போட்டு பிளட். இப்ப நான் யோசிக்கிறேன், அவரோட எப்படி முன்னேறான், பில்டிங்கை கெட்டுறானே, தூணா போடுறானே. நான் யோசிக்கிறேன், அல்லாஹ் என்ன ரோட்ல வைக்காம இந்த வீட்டுல வச்சுக்கிறானே, இவன் சுக்குர் செய்வான? பொறாமப்படுறவன். பொறாமப்படுறவன் ஒரு நாளும் அல்லாஹ்க்கு சுக்குர் செய்ய மாட்டான். ஒரு ஆள் வாகனம் வாங்கிட்டாரு, ஊர்ல இல்லாத வாகனம்னு கொண்டு வந்துட்டாரு, ஓட்டுறாரு. இவர் கண்டுட்டாரு, கண்டொன்னே இவருக்கு என்ன வரும்? இப்படி ஓடுறான் பாரு, எங்கால சம்பாரிச்சான் பாரு. ஆனா இவர் யோசிக்கிறல்ல, அல்லாஹ் என்னைய சக்கரை நாக்காலில வைக்காம நடக்க வைக்கிறானே, இதை அவர் சுக்குர் செய்வாரா? சுக்குர் செய்யும். யாரு பொறாமப்படுவாங்களோ அவங்க அல்லாஹ்ட சுக்குரை மறந்துடுவாங்க, அல்லாஹ்க்கு சுக்குர் செய்ய மாட்டாங்க. அடுத்தது எதில் விழுவாங்க? பாவத்தில் விடுவாங்க. நாங்க நினைக்கிறோம் பொறாமப்பட்டது ஒரு அமல் என்று, பாவத்தில் உழுறோம். அப்பா பொறாமப்பட்ட என்ன நடக்கும்? ஏழாம பொறுக்காம வைத்து சூனியத்தை செஞ்சிடுவார். இல்லாட்டி கண்ணூரை குறைஞ்சது கண்ணூர் சரி பண்றா இல்லையா, பாவம் கிடைக்கும். இல்லாட்டி இல்லாத பலாய எல்லாம் போய் அவன்கிட்ட சொல்ற, இவன்கிட்ட சொல்ற, கோல் மூட்டி விடுற. அப்ப அல்வுகூஃபில் மஆசி, யார் பொறாமப்படுறாங்களோ எங்க போய் விழுந்துடுவாங்க? பாவத்துல போய் விடுவாங்க. 7வது சபபுன் லில் ஹஸாரா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த பொறாமப்படுறது மர்ம இந்த துன்யாவுடைய எல்லா நலவுகளும் அழிஞ்சு போறதுக்கு ஒரு காரணமாகி, எல்லா நலவுகளும் இல்லாம போயிடுது. அல்லாஹ் பாதுகாப்பானா? சரி, இந்த பொறாமல் இருந்து எங்களே நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும்னா என்ன செய்யணும்? சபையில் யார் சார் சொல்லுங்களேன். பொறாமப்படுற மாஷா அல்லான்னு சொல்லணும். வேற ஒரு ஆள் அவருடைய பொறாமலிருந்து நான் பாதுகாப்பு தேடணும்னா என்ன செய்யணும்? சார் அமல கட்டுத்தாரும் செஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. முதலாவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும்
குல் ஹுவல்லாஹ் சூரத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதணும். 3 குல் சூரத்தையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதணும். மக்ரிபுக்கு பின்னால இஷாக்கு பின்னால இந்த 3ஐயும் 3 தடவை ஓதணும். குல் ஹுவல்லாஹ் 3 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 தடவை. அடுத்த தூங்குற நேரம் நாங்க திக்ர்கள் செய்யறதோட செய்யறோம் இப்ப எங்க சமூகம் ஏன்னு சொல்லுங்க. இல்ல டச் போனோட தூங்கி டச் போனோட தான் எழும்புறேன், இதோட தூங்கி இதோட தான் எழும்புறேன். எங்களோட வாழ்க்கை அப்படித்தான் அமைஞ்சிட்டு. பெல் வச்சாலும் சில நேரத்துக்கு படாத ஒரு நோயா இந்த போன் ஆகி. அதனால வாலிபர்களுக்கு சொல்றேன், இறக்கமா சொல்றேன், அன்பா சொல்றேன், ஒரு டைம் ஒன்று வைங்க. அதுக்கு பிறகு இந்த போன் எடுக்கப்படாது. இப்ப சோறாக்குறீங்க, நெருப்பு வைக்கிறீங்க, சோறு புளிங்க எல்லாம் சரி வந்ததுக்கு பிறகு மறுபடியும் நெருப்பை கூட்டி கொண்டு இருப்பீங்களா? என்னவாகும்? சோறு தீஞ்சிடும். போன் ஒரு அளவு தான் பாவிக்கணும். அதை மீறி பாவிச்சா எங்கட மூளை தீஞ்சிடும், உடம்பு பலகீனமாகும். நான் அடிச்சு சொல்றேன், இன்றைக்குள்ள பொடியமா இருக்க எலும்பேலாதுக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா? ராவுல லேட்டாவி தூங்குற போனால. சிலவங்களுக்கு இப்படி ஒரு கவலை உண்டு, அட டேட்டா 12 மணிக்கு முடியுதே, இன்னும் ஜிபி கொஞ்சம் மீக்குதே, இதை முடிச்சுட்டு தான் தூங்கணும். அதுக்காக வேண்டி அவன் செய்யற பசிக்கு நஞ்ச குடிச்ச மாதிரி, தாகத்துக்கு நஞ்ச குடிச்ச மாதிரி அதுதான் இது. அதனால எல்லாம் பாதுகாக்கணும், எங்க எல்லாத்தையும் எங்களை சமூகத்தையும் பாதுகாக்கணும். எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும். போன் எடுக்கிறான், சைலண்ட் மோட்ல போடுறாங்க, டேட்டா ஆன் பண்றாங்க, யூடியூப் போறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். நான் சொல்றேன், இந்த கண்ணூர் பொறாமையிலிருந்து பாதுகாக்கிறதோட யாரில் இந்த போன்ல இருந்தும் என்னை பாதுகாத்துக்கோ என்று துவா செஞ்சாலும் நல்ல போல விளங்குது. அப்படி துவா செய்ய வேண்டிய நிலைமை எங்களோட பிள்ளைகளுக்கு. அப்ப தூங்குற நேரம் நாங்க சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லி இந்த குல் சூரத் 3ஐயும் ஒவ்வொரு தடவை ஓதி மேல் கையெல்லாம் தேய்ச்சி கொண்டு போனால் சிஹ்ர்ல இருந்து பாதுகாக்கப்படுவோம், கண்ணூர்ல இருந்து பாதுகாக்கப்படுவோம், ஹசதில் இருந்து என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும் என்று ஹதீஸ்கள் வந்திருக்குது. எனவே இந்த அமலை செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.